காதல் யாரை தான் விட்டுச்சு? எல்லோருக்குள்ளேயும் ஒரு அழகான காதல் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதே போல தான் நம்மளுடைய விண்வெளி நாயகன் சுபன்ஷு சுக்லாக்குள்ளேயும் ஒரு அழகான காதல் இருக்கு. அது அவருடைய மனைவி கம்னா தான். விண்வெளிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி தன் மனைவி கம்னாக்கு அவர் அழகான ஒரு நோட் எழுதியிருக்காரு. அதே போல கம்னாவும் அவரை பற்றி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய காதல் கதையும் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த காதல் கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது பள்ளி பருவத்தில் தான். பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லும் போது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அந்த ஸ்டேஜ் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இவங்க ரெண்டு பேரும் பிரைமரி ஸ்கூலில் தான் மீட் பண்ணியிருக்காங்க. லக்னோவில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே 3ஆம் வகுப்பு வரை ஒன்றா படிச்சிருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சுபன்ஷு சுக்லா வந்து பொதுவாகவே ரொம்பவே கூச்ச சுபாவம் உள்ள ஒரு பையன் அப்படின்னு தான் அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க. நான் வந்து அவரை வந்து குஞ்சன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டும் செல்லமாக சொல்லியிருக்காங்க ஒரு பேட்டியில். அதே போல் இவங்களுடைய காதல் கதை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே அவங்களோட கரியரில் வந்து நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தோம். நான் வந்து டென்டிஸ்டாக இருக்கேன். இப்போ அவர் வந்து உலகமே வியந்து பார்க்கக்கூடிய, எல்லோருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு விண்வெளி நாயகனாக மாறி இருக்காரு அப்படின்றது போல் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியில். இவங்க ரெண்டு பேருமே வந்து காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய சுபன்ஷு சுக்லாவினுடைய வீட்டில் எல்லாருக்கும் வந்து கம்னாவை வந்து பிடிக்குமாம். ஆனால் இதில் உருக்கமாகவும் அவங்க அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து 6 வயசில் வந்து ஒரு மகன் இருக்கான். ஆனால் சுபன்ஷு சுக்லா வந்து என் பையனோட இருக்கிற நிறைய அழகான மொமெண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவரோட கரியரில் வந்து அவர் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பார். அதனால் வந்து குழந்தை கூட இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன தருணங்களை எல்லாம் அவர் அதிக அளவில் மிஸ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவர் வந்து இப்போ எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு நபராக மாறிட்டார், ஒரு சிறந்த மனிதராக ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழகாகவே தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க கம்னா. அதே போல் கம்னாவை பற்றி சுபன்ஷு சுக்லாவினுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்னா மட்டும் இல்லைன்னா சுபன்ஷு சுக்லாவால் இவ்வளோ பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்திருக்க முடியாது. அவள் வந்து இதில் ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கா அப்படின்னு கம்னாவை பாராட்டி பேசியிருக்காங்க அந்த பேட்டியில். சரி, இப்போ சுபன்ஷு சுக்லா அவங்க மனைவிக்கு அந்த நோட்டில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு ஒரு சிறந்த பார்ட்னராக இருந்திருக்க. நீ இல்லைனா எதுவுமே இங்கே சாத்தியம் கிடையாது. எல்லாத்துக்குமே நீ தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்க. ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக எழுதினாலும் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய விதமா விண்வெளிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி தன் மனைவிக்காக எழுதியிருக்காரு சுபன்ஷு சுக்லா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவும் இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்வெளிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி சுபன்ஷு சுக்லா ஒரு கிளாஸுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி இவங்க கம்னா வந்து இந்த கிளாஸ்க்கு இந்த புறம் இருக்கிற மாதிரியும் அந்த ஃபோட்டோ வந்து இருக்குது. இந்த ஃபோட்டோவுமே இப்போ சோஷியல் மீடியாஸில் பயங்கர ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகிட்டு இருக்கு.